ஓகே, இந்த வீடியோவில் வந்து கிராஃப்ட் வேர்ல்டு இது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 2 வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேம் வந்து டெஸ்ட் நெட்டில் வந்து லான்ச் ஆயிருந்துச்சு. அந்த கேமை வந்து நம்ம வந்து விளையாடி அந்த காயினை வந்து நம்ம வந்து P2P, அதாவது வேறு ஒரு பிளேயருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் மூலிமா செல் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணோம். இப்போ அந்த கிராஃப்ட் வேர்ல்டு வந்து உங்களுக்கு வந்து மெயின் நெட்டில் அந்த காயின் எல்லாமே லான்ச் ஆகி இப்போ வந்து மறுபடியும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்லேருந்து ரீசெட் ஆகி நம்ம வந்து அந்த கேமை வந்து ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியுமா, அந்த கேம் இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்து ஒரு 12வது லெவல் வரைக்கும் வந்து ஏற்றி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருவாகிற இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டினோ காயினுக்கு வந்து நம்ம செல் பண்ணலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற இந்த எர்த்து வந்து பார்த்திங்கன்னா 629 காயினுக்கு வந்து செல் பண்ணலாம். ஸோ இதோட ரேட்லாம் வந்து பாருங்கள், எர்த்து வந்து 0.09. ஸோ இந்த எர்த்துங்கிறது இங்கேருந்து வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து 24 மணி நேரம் ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டைம் முடிஞ்சோடனே நம்ம இங்கே வந்து இந்த ப்ளே பட்டன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அழுத்தினோடனே பாட்டு போடும், இல்லைனா வீடியோ ஓடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, அது வந்து ப்ரொடக்ஷன் ஆகும், இல்லைனா கிராஃப்ட் பண்ணும். ஓகேவா, அதுதான் இந்த ப்ளே பட்டன். ஓகேங்களா, இந்த மாதிரி இங்கே வந்து இந்த டைம் ஓடி முடிஞ்சோன்னா வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எர்த்து வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எர்த்தை வச்சு நம்ம அடுத்தடுத்தது தான் கிராஃப்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா வந்து டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து இந்த இடத்த வந்து இந்த டினோ காயினுக்கு வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். இந்த டினோ காயினை நம்ம வந்து வெளியே எடுத்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி நம்ம வேறு காயினாக டாலராகவோ இல்லை ராணினாவோ மாற்றிக்கலாம். ராணி நெட்வொர்க்கில் வந்து இது லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பண்ணிக்கலாம். ஸோ பழைய கதையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த காயினை வந்து நம்ம வந்து வேறு யாருக்காவது செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வாயோஜன் தனியாக ஒரு வெப்சைட்டில் வந்து நிறைய இது கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு 27,000 காயின் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி இதை வந்து கிளைம் பண்ணிட்டோம். இது வந்து இந்த ராணினில் போயிட்டு வேலெட்டில் போய் பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த காயின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட மதிப்பு ஒரு $4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு $11 இதோட மதிப்பு இருந்துச்சு. ஸோ இருக்க ரேட்டு ஏறணும் இல்லை இறங்கும், எது வேணாலும் நடக்கும். கேம் காயின் வந்து இப்படி தான் இருக்கும். 66% வந்து காயினோட ரேட்டு டவுன் ஆயிருக்கு. அப்போயே செல் பண்ணியிருந்தோன்னா ஒரு $11 கிடச்சிருக்கும். இப்போ அது $4 தான் மதிப்பு இருக்குது. சரி, ஓகே, அது வந்து நம்ம மிஸ்டேக்கு செல் பண்ண மாட்டாது. இருந்தாலும் அப்போ வந்து நிறைய லிக்விடிட்டி இல்லாதனால நிறைய ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியல. சரி, பார்க்கலாம் இந்த காயின் ரேட் ஏறுது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த கேமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து சிம்பிளான கேம் தான். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கிராஃப்ட் பண்ணிகிட்டே போகணும். ஒவ்வொரு ரிசோர்ஸும் ஹை லெவலில் அடுத்தடுத்து போக போக இது ஓப்பன் ஆகிட்டே போகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து ஓப்பன் ஆக வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து லெவல் ஏற்ற வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த்து வாட்டர் இதெல்லாம் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட ரேட்டெல்லாம் வந்து இப்போ இப்படி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் இதெல்லாம் 0.0000 அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இல்லை இதோட ரேட் ஏறுமா, இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாமா, ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ அந்த இப்போ சன்ஃப்ளவர் லேண்ட் மாதிரி நம்ம வந்து வுட்டை செல் பண்ணுறோம். ஆனால் ஸ்டோனை நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸ்டோன் வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அயன் நம்ம வாங்கி தான் ஆகணும். மில்க் வந்து நம்ம வாங்கணும் லெவல் ஏற்றணும்னா. சில பேர் வந்து மில்கை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சில பேர் ஸ்டோன் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அவங்க அதை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே பிளேயர் டு பிளேயர் சில பேர் சில இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அது வேற ஒருத்தர் வாங்குறாங்க. அவங்க வேற எதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இங்கே அதை வேற ஒருத்தர் வாங்குறாங்க. அப்படிங்கிறதுனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த கேம் டோக்கன் வந்து ரொம்ப டவுனில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இதில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் ஆகலாம் அதிகபட்சம் லெவல் ஏற்றுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாமே அன்லாக் பண்ணி எல்லாமே லெவல் ஏற்றினா வெறும் செல் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பணம் போட்டு ஒரே வாரத்தில் லெவல் ஏற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லா ரிசோர்ஸும் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே டம்ப் ஆகி 0க்கு வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அது போல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வேறு என்னென்ன அப்டேட் பண்ண போகிறாங்க, இது எப்படி போக போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நியூ பிளேயர் வர வேணும்னா ஓரளவுக்கு அப்படியே சஸ்டெயின் ஆகலாம் ரேட்டு. இல்லைனா மேக்ஸிமம் இதோட ரேட் வந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்கும் 2வது வீடியோக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ரேட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போவே வந்து நம்ம இந்த கேமை வந்து இப்போ வந்து இது ஒரு பதிவு உருவாக்குறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இது எப்படி போகுது, நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அந்த கேமை வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட ரேட் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்து ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ பண்ணுவோம். இந்த கேம் வந்து நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இன்னும் 2 வீடியோ பண்ணுவோம். அப்போ இதோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக அந்த டைனமைட் அப்படிங்கிறது 3,43,000 காயின் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக போச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து விஷயம் இல்லை. ஸோ அதனால் அந்த கேம் எப்படி போக போகுது தெரியல. நீங்கள் வந்து இதில் டைம் வேஸ்ட் பண்ணி ப்ளே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் தான் ப்ளே பண்ணலாம். அது எப்படி போகுதுன்னு பார்த்தா தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த காயினை வந்து நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா ரிசோர்ஸுமே இந்த டைனோ காயினுக்கு நம்ம மாற்றி இந்த டைனோ காயினை வந்து நம்ம வெளியே செல் பண்ணுறோம் அப்படியெல்லாம் எந்த அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்து
காயினை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க எர்த்தை அப்படியே செல் பண்ணலாம், வாட்டர், சாண்டு, காப்பர் எல்லாமே வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம காயினுங்கிறத மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரானினை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து போயிட்டு ஏறி இறங்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த காயின் ரானினுக்கு அதோட இது வந்து போயிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $1 அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஒரு 7000 காயின் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்குது. ஒரு 7000 நம்ம விற்றோம்னா $1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த எர்த்து இந்த ரிசோர்ஸ் எல்லாம் வந்து இந்த காயினுக்கு விற்று இந்த காயினை வந்து நீங்கள் வெளியே எடுத்து அதை வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து இப்படி இருக்குது. அந்த காயினில் தான் ஃபர்ஸ்ட்டில் நம்மளுக்கு உருவாகிறது வந்து என்னென்னா அந்த எர்த்து தான் உருவாகுது. ஓகேவா? ஸோ டைரெக்டாக எர்த்து அப்படின்னு போட்டு $1 போட்டிங்கனால 70,000 எர்த்து இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து $1 வந்து இதை செல் பண்ணிக்கலாம். ஸோ எதை வேணால் நம்ம வந்து இப்போ வந்து இந்த கட்டானா டெக்ஸ் ரானி நெட்வொர்க் மூலிமா வந்து அப்படியே வந்து செல் பண்ணி நம்ம வந்து USDTயாவோ இல்லை மற்ற காயினாவோ மாற்றிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் தான் என்னன்னா ஒரு பிரச்சனை வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலட் டு கேம். ஸோ வெளியிலேருந்து உள்ளே எவ்வளோனா வாங்கி போட்டுக்கலாம். ஸோ நம்ம கேமுக்குள்ளேருந்து வெளியில் போகிறோன்னா ப்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறாங்க. 30 நாளைக்கு வந்து இது வேலிடிட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் கேமுக்குள்ளேருந்து நம்ம வெளியே கடத்த முடியும் இந்த காயின் எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து சில பேரால் உருவாக்கப்பட்ட பூட்டு இந்த மாதிரி வந்து காரணம் அப்படிங்கிறாங்க. மல்டி அக்கௌண்ட் பூட்டை வந்து தடை பண்ணுறதுக்காண்டி அப்போ வந்து இந்த ப்ரோ அக்கௌண்ட்டை உருவாக்கி இதில் வந்து காசு யார்கிட்ட கேட்கணும், நம்மகிட்ட தான் கேட்குறாங்க. அந்த பூட்டுக்காரங்கிட்ட கேட்டால் பரவாயில்ல, அந்த பூட்டு உருவாக்கணுங்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. சாதாரண பிளேயர்ஸை தான் வந்து இந்த பாதிக்கும். ஓகே, அதோட ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து டொனேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம டொனேட் பண்ணுறதுக்கான ரிவார்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற ரிவார்டெலாம் கிடைக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா இந்த சைடில் உள்ள ரிவார்டு மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது ஒரு ஷாப் தான். ஓகேவா? ஸோ நோ ஆக்டிவ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு $10 கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இதில் இருக்கிற ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே தான் வந்து இந்த ப்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரானின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 15 ரானின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $8.5 அந்த ரேஞ்சுக்கு வருது. இதை கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து இந்த காயினை வந்து நீங்கள் வெளியில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? எவ்வளோ இருந்தாலும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு $9 $10 உண்டான காயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் $8.5 கொடுத்து அதை வாங்கினாலும் நமக்கு லாபம் தான். ஓகே, ஸோ ஒரு $50 அந்த மாதிரிலாம் ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ரிசோர்ஸ்லாம் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னா அந்த ப்ரோ அக்கௌண்ட் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது கூடிய சீக்கிரமே வந்து எல்லா காயினுமே வந்து பயங்கரமாக 0 நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு முடிக்குமான்னு தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லெவலாக ஏற்றிட்டு இந்த காயின்லாம் வெளியே எடுக்கலாம். அப்போ அந்த ரோனினோட ரேட்டை பொறுத்து இதை வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து செல் பண்ணலாம். இப்போ நம்ம போய் டிஸ்கோர்டில் போய் யாரையும் கேட்க தேவையில்லை இதை வாங்கிக்கிறீங்களான்ட்டு. அவங்க நீ ஃபஸ்ட்டு அனுப்பு நான் ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து டேரெக்டாக வந்து இந்த கட்டானா டெக்ஸில் வந்து நம்ம உடனே வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்க நேரத்திலே பாருங்கள் எப்படி குறையுதுன்னு சொல்லி. நான் எடுத்து வைக்கும்போது 65,000-69,000 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 70,000 74,000 தான் வந்து $1. இப்போவே இவ்வளோ வேகமாக அதோட ரேட் வந்து இறங்கிட்டுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் என்ன நிலைமைக்கு ஆகுன்னு பார்த்துங்க இதோட ரேட்டு. இதில் வந்து பெருசாக ஒன்றும் விஷயமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து செல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 100% வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அது லெவல் ஏற்றுற வரைக்கும் தான். அது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் வந்து அது பை செல் ரெண்டுமே நடக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ஒன்றும் தெரியல இந்த கேமில். சரி, நம்ம ஒரு நெகட்டிவாக வந்து போயிட்டுருக்கணும். பாவம் கேம்காரங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஸோ இதான். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இது சிம்பிளாக இருக்கும் இந்த கேம் ப்ளே பண்ணுறது. இதில் வந்து நம்ம வந்து மணியை வந்து நம்ம செலவு பண்ணாமல் டைம் மட்டும் ஃப்ரீயாக இருக்க டைம் மட்டும் நம்ம செலவு பண்ணி சும்மா இதை அப்படி கிளிக் பண்ணி விட்டு இந்த ப்ளே பட்டன் அழுத்தி விட்டால் பாட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு நமக்கு வந்து இந்த காயினை இவ்வளோ இருக்குது, இதை வெளியே எடுத்தால் இவ்வளோ கிடைக்கும். அப்போ அந்த ப்ரோ அக்கௌண்ட் வாங்கினோம்னா அதை கழிச்சோம்னா நம்மளுக்கு லாபம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோ அக்கௌண்ட் வாங்கிட்டு நம்ம வெளியே எடுத்து இது பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வர வரைக்கும். இல்லைன்னா அந்த கேம் வேணாம் அப்படின்னா விட்டுட்டு நம்ம அடுத்த கேம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் வாயோஜர் அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆயிடுச்சு. இதை வந்து எல்லாமே இது ரேட்டெல்லாம் வந்து இவங்க ஒரு ரேட் வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க இந்த இதில் ஒயிட் பேப்பரில். இதில் வந்து நீங்கள் பார்க்குறத பார்த்துங்க. இந்த டெக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இதோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த கேமை ப்ளே பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஆனால் அந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய வந்து கஷ்டமெல்லாம் இல்லை. சிம்பிள். சீக்கிரமாக நம்ம உள்ளே வந்து சீக்கிரமாக வந்து மேக்ஸிமம் லெவல் ஏற்றி ப்ரோ அக்கௌண்ட் வாங்கி வெளியே எடுத்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வெளியே வந்தோம்னா இதுக்கு லைஃப்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க இந்த கேமுக்குலாம். ஒரு மாதம் சரி பார்க்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போகுதா இல்லை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்தா தெரியும். சரி, இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் கட்டாயம் தெரியப்படுத்தி இந்த கேமை ப்ளே பண்ணலாமா, இது ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து கீழே லிங்க் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிங்க. வெவ்வேறு கேமுகள் பற்றின வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ்.